Find the values of the following. Tan 45 degree by cosecant 30 degree plus secant 60 degree by cot 45 degree minus 5 sin 90 degree by 2 cos 0 degree. ஸோ நம்ம டேபிள் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கான வேல்யூ என்னன்றது எழுதிடலாம். tan 45 degree is equal to 1, cosecant 30 degree is equal to 2, secant 60 degree is equal to 2, cot 45 degree equal to 1, sin 90 degree is equal to 1, cos 0 degree equal to 1. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். tan 45 degree by cosecant 30 degree plus secant 60 degree by cot 45 degree minus 5 sin 90 degree by 2 cos 0 degree equal to tan 45 degree ஓட வேல்யூ 1 by cosecant 30 degree ஓட வேல்யூ 2, ஸோ 1 by 2 plus secant 60 degree ஓட வேல்யூ 2 by cot 45 degree ஓட வேல்யூ 1 minus 5 sin 90 degree இருக்குது, அதாவது 5 into 90 degree ஓட வேல்யூ sin 90 degree ஓட வேல்யூ 1, ஸோ 5 into 1 by 2 cos 0 degree இருக்குது, cos 0 degree ஓட வேல்யூ 1, ஸோ 2 into 1 which is equal to 1 by 2 plus 2 by 1 minus 5 ones are 5 by 2 ones are 2. இப்போ இந்த 1 by 2வையும் minus 5 by 2வையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போது minus 4 by 2 plus 2 by 1 அப்படின்னு வரும். ஸோ எங்கள் டினாமினேட்டரில் 1 இருக்குது, இதை 2ஆக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ minus 4 by 2 plus 2 2s are 4 by 2 1s are 2, minus 4 by 2 plus 4 by 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0ன்ற வேல்யூ வரும். ஸோ tan 45 degree by cosecant 30 degree plus secant 60 degree plus 40 cot 45 degree minus 5 sin 90 degree by 2 cos 0 degree equal to 0ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். Second sum, sin 90 degree plus cos 60 degree plus cos 45 degree into sin 30 degree plus cos 0 degree minus cos 45 degree. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேபிளில் இருந்து இதுக்கான வேல்யூஸ் என்னன்றதை நம்ம எழுதிடலாம். From table, sin 90 degree is equal to 1, cos 60 degree is equal to 1 by 2, cos 45 degree equal to 1 by root 2, sin 30 degree is equal to 1 by 2, cos 0 degree is equal to 1, cos 45 degree equal to 1 by root 2. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவல் டு sin 90 டிகிரியோட வேல்யூ 1 ப்ளஸ் cos 60 டிகிரியோட வேல்யூ 1 by 2 ப்ளஸ் cos 45 டிகிரியோட வேல்யூ 1 by root 2 இன்ட்டு sin 30 டிகிரியோட வேல்யூ 1 by 2 ப்ளஸ் cos 0 டிகிரியோட வேல்யூ 1 மைனஸ் cos 45 டிகிரியோட வேல்யூ 1 by root 2. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதை பார்த்தோன்னா இதில் 1 + 1 by 2 இருக்குது, இங்கேயும் 1 + 1 by 2 இருக்குது. ஆனால் ப்ளஸ் 1 by root 2 மைனஸ் 1 by root 2ன்றது மட்டும் தான் மாறுது. ஸோ இதை நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இதை பி நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இது a + b இன்ட்டு a - b அந்த ஃபார்மில் இருக்குது. அதாவது a² - b² அப்படின்னு இதை நம்ம ஷார்ட்டாக எழுதிடலாம். அப்போது ஏன்றது 1 + 1 by 2, அதனால் a² போதும் 1 + 1 by 2 the whole square minus b² இருக்குது, bன்றது 1 by root 2, so 1 by root 2 the whole square which is equal to third sum sin square 30 degree minus 2 cos cube 60 degree plus 3 tan power 4 45 degree. So from the table, sin 30 degree equal to 1 by 2, cos 60 degree is equal to 1 by 2, tan 45 degree equal to 1. ஸோ இந்த வேல்யூஸை இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறான். sin ஸ்கொயர் 30 டிகிரி இருக்குது, அதாவது sin 30 டிகிரி 1 by 2 இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் 2 இன்ட்டு காஸ் க்யூப் 60 டிகிரி இருக்குது. ஸோ காஸ் 60 டிகிரி வந்து 1 by 2 இதை வந்து க்யூப் பண்ணணும், ப்ளஸ்
3 tan பவர் 4 45 டிகிரி, அதை tan 45 டிகிரியோட வேல்யூ 1, இதை வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு 1/2 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 1/4ன்ற வேல்யூ வரும். மைனஸ் 2 இன்ட்டு 1/2 ஹோல் க்யூப் இருக்குது. 1/2 க்யூப் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1/8ன்ற வேல்யூ வரும். ப்ளஸ் 3 1/4ஓட வேல்யூ 1, ஸோ 3 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 2 1s are 2, 2 4s are 8. So 1/4 minus 1/4 plus 3 1s are 3 plus 1/4 minus 1/4 கேன்சல் ஆகிடுது. இப்போ மீதி 3ன்ற வேல்யூ மட்டும் தான் இருக்குது. இதுதான் sin ஸ்கொயர் 30 டிகிரி மைனஸ் 2 cos cube 60 டிகிரி ப்ளஸ் 3 tan பவர் 4 45 டிகிரிக்கான வேல்யூ.